இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் சரி இப்போவாச்சும் இந்த கதையில் கொஞ்சமாச்சும் கதிரை அடித்தது தப்பு அப்படின்னு பாண்டியன் பேசுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் இப்போவும் என்ன சொல்கிறார் பழனிவாழ்கிட்ட அப்படின்னா என் புள்ள நான் அடிக்க தான் செய்வேன். அதில் என்ன இருக்குது, அவனுக்கு ரொம்ப திமிர் அதிகமாகிடுச்சு, பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்கிறான்ல, எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் அப்படின்னா உங்கள் திமிர் தானே அவனுக்கும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆள் தானே. நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தபோது உங்கள் மனைவியும் உங்களையும் நீங்களே தானே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்போ இது இப்போ நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறான்ல அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னால் உடனே நீங்கள் வேணாங்குவீங்க வேணுங்குவீங்க, அவன் எல்லாத்துக்கும் மாறணுமா அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட சரி விடுன்னு சொல்லிட்டு பழனி நம்ம இதுக்கு அடி வாங்கிட்டு அமைதியாக இருக்கார். நீங்கள் பண்ணது தப்பு, வளர்ந்துட்டான், அவன் மனைவி முன்னாடி அவன் அண்ணிங்க முன்னாடி அடிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னா அதெல்லாம் ஏன் புள்ள, நான் அப்படி தான் செய்வேன், என்ன இருந்தாலும் அவன் ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கோமதிக்கு தெரியும் தான் தப்பு தான் எல்லான்ட்டு. இன்னமும் அடி வாங்கின அதிர்ச்சியில தான் கதிர் இருக்காரு. இந்த பக்கம் ராஜியும் வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம முந்திரி கொட்டையக்கா இருக்காங்கல்ல, தங்கமயிலக்கா, ஸோ ஃப்ராடு மயிலக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டபக்குன்னு சொல்லி உள்ளார போந்து என்ன இருந்தாலும் மாமா கோவப்படுறது எதுனால அப்படின்னா நீங்கள் மாமா சொல்கிறத கேட்காம இருக்கிறனால தான். மாமாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க, இப்போவும் மாமா பேசினா எதிர்த்து பேசுகிறீங்க. மாமாவை எதிர்த்து எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கள் அப்பாவை எதிர்த்தே பேச மாட்டோம், அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னா இருப்போமா. உங்கள் அப்பாவை உங்கள் அம்மா நடத்துகிற விதத்தை நாங்கள் தான் பார்த்துருக்கோமே, காலால் எட்டி மட்டும் தான் வைக்கலாம். இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு திட்டுறது என்ன பேசுறது என்ன கொள்றது என்னன்னு பேசுவாங்க. இதில் எங்கள் அப்பா நாங்கள் அப்படியே ராஜா மாதிரி வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. கடத்தில் இதெல்லாம் பேசிட்டு இப்போ உடனே மாமா வருத்தமாக போகிறாரு. மாமாட்ட போய் கடையில் போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா டக்குன்னு கோமதி உள்ளார எதுக்குமா அப்படின்னு கேட்கலான்னு வரத்துக்கு முன்னாடி ராஜி பேசிடுறாங்க. இந்த பாருங்கள், 5 பேர்லாம் ஒரு மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டில் அப்படி இருக்குன்னா அது உங்கள் வீட்டு பழக்கம், இது வேறு வீட்டு பழக்கம், 2 வீட்டில் வெவ்வேறு இது இருக்கும். முதல்ல அவங்களுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்குள்ளே இருக்க விவகாரம், அதில் அவங்களுக்குள்ளே என்ன வேணால் முடிவு பண்ணிக்கிறாங்க. இதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்டவொடனே சரி அது தப்பாக சொன்னால் சரி நான் சொல்லலை அப்படின்ட்டு அவங்க உடனே தங்கமயில் உடனே கோமதியும் நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, நானே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கேன்னு உள்ள ரூமில் போய் வருத்தமாக இருக்காங்க. கிச்சனில் போயிட்டு உடனே எல்லாரும் சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இப்படிலாம் நடக்கணும்னு நினச்சானு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க புலம்பிகிட்டு இருக்கும் போதே தங்கமயில் உள்ளார போயிட்டு இந்த ராஜிக்கு திமிர் அதிகமாகிடுச்சு, அவன் நம்மளையே எதிர்த்து பேசுகிறான், எல்லாருமே அவமானப்படுத்துகிறான், நம்ம நல்லதுக்கு சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டா, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது, மாமாட்ட நீ இதையும் போட்டு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக சரவணன் உள்ள டம்னு ஒரு பெட்டில் ஒரு போடுறாரு, சும்மா கையை வச்சு அடிக்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா என்ன இருந்தாலும் இவ்வளோ தூரம் பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறார். யார் இந்த ராஜி தானே, கரெக்டு தான் அப்படின்னா ராஜியா அவள் எதுவுமே பேச சண்டைக்கு அப்போ அப்படின்னா இல்லை என்ன பேசினாலே உன்னை பேசினாலாம் விஷயமா, நீ தேவையில்லாமல் எதுக்கு அங்கே பேசினேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் பேசினது அப்பாவை பற்றி, அப்பா இப்படி கதிரை அடிச்சிடக்கூடாது, அவன் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி பேசக்கூடியவன் நான் எதிர்த்து பேசுவான் அவன், அதுக்காக அவனை போய் எல்லாரும் முன்னாடி அடிப்பாரா, அவன் வளர்ந்துட்டான், அவனுக்கு இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்குது, இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னு பேச. என்ன மாமாவை தப்புங்கிறீங்க அப்படின்னா ஆமாம் மாமா தான் தப்பு, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வருத்தமாக இருக்கேனே அப்படின்னா நீ இதெல்லாம் ஒரு விஷயம் நீ தேவையில்லாமல் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு திருப்பி சொல்லிட்டு வேகமாக கிளம்பி என் தம்பியை சரி பண்ணுறேன்னு கதிரை சரி பண்ண போகிறார். கதிர் காலேஜுக்கும் போக பிடிக்கலன்னு பாவமாக உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் செந்தில், இந்த பக்கம் சரவணன், 2 பேரும் டேய் என் கூட வேணால் கடைக்கு வாடா, என் கூட வேணால் வெளில ஒரு ரைடு வாடான்னு குழந்தைய கூட்டு போவாங்களா ஒரு ரவுண்டு, பைக் ரவுண்டு, அந்த மாதிரி கூட்டு போகிறது அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் இப்படி தங்கமயில் கேட்டே இருக்காங்க. நம்மளை பற்றி அக்கறையே இல்லை, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இருக்காரு, இதெல்லாம் என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு அவங்க கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ மீனாவும் வந்தாச்சு. மீனா சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு மீனாவும் ராஜியும் என்னாச்சுன்னு போய் அத்தையை பார்க்கலான்னு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் என்னால் தான், என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பான் கதிர் தான், காலையில் எந்திரிச்சிருந்து என் முந்தானே பிடிச்சி என் பின்னாடியே சுற்றுவான். இப்போ அவன் நான் போய் பேச போனேன், இப்போ அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கணும், எந்திச்சு போயிட்டான், என்கிட்ட பேசக்கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. இந்த அளவுக்கு அவர் குத்தி காமிச்சு ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதெல்லாம் வேறு, ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் அவர் அவனை காயப்படுத்துகிறான்னா அது காரணம் நான் பண்ணி வச்ச கல்யாணம் தான், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்தை பற்றி நான் உண்மையை சொல்ல போகிறேங்கிறாங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில் அப்படின்னா ஆமாம் நான் தான் பண்ணி வச்ச கல்யாணம் சொல்ல போகிறேன் அப்படின்னா அப்படி சொன்னால் அப்புறம் எனக்கும் திட்டு விடுவோம், என் புருஷனும் திட்டுவார், மாமாவும் என்ன நினைப்பாங்க. இந்த பக்கம் நீங்கள் இவரோட வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தீங்களா, ராஜியோட வாழ்க்கையை பற்றின்னு பேசி இப்போதைக்கு எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த பக்கம் தங்கமயில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில்